கற்பனை அல்ல, நடந்த உண்மை சம்பவங்கள். அதுதான் காமராஜரின் ஆட்சி. வரலாறு சொன்னது ஒன்று, மக்கள் பார்த்தது ஒன்று. உண்மை சம்பவங்களை பார்ப்போம் சில. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னே ஒவ்வொரு மாநிலத்தவரும் தங்கள் எல்லையை வரையறுக்க தீர்மானித்தனர். இது பெரிய வெளிநாட்டு பிரச்சனை போல் தோன்ற ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் காமராஜர் சாதுரியமாக செயல்பட்டு அந்த மாநிலத்தவர் அபரிக்க இருந்த நமது எல்லையை காத்தார். அதை பற்றிய ஒரு சம்பவம். ஆந்திராக்கள் சென்னை மீது உரிமை கொண்டாடி மெத்ராஸ் மனதே என்று முழங்கினர். ஐக்கிய கேரளம் வேண்டுவோர் கோவை, நீலகிரி, குமரி, திருநெல்வேலி வரை உரிமை கொண்டாடினர். மாப்போ சிவஞானம் வடவேங்கடம் முதல் தென் குமரி வரை தமிழகம் அமைக்கப்பட வேண்டும் என்றார். சென்னை ஆந்திராவுக்கே உரியது என நீதிபதி வான்சூ தனது பரிந்துரையில் கூறினார். உடனே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காமராஜர் சென்னை நகரில் ஆந்திராவுக்கு எந்த இடம் கொடுத்தாலும் சரி, இதுவரை கண்டிராத பெரிய போராட்டம் நடக்கும் என்று கூறினார். அப்போதைய மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து லால் பகதூர் சாஸ்திரி மத்திய அரசின் முடிவினை மறுசீலனை செய்து சென்னையை தமிழகத்துடன் இணைத்த பெருமை காமராஜரையே சேரும். நீலகிரி மாவட்டத்தை தமிழகத்திலிருந்து பிரிக்க கண்டியரும் தெலுங்காரும் மலையாளிகளும் சேர்ந்து போராடினார்கள். நீலகிரி தமிழகத்தின் ஒரு பகுதி, அதை பற்றி யாரும் பேசுவதற்கே தகுதி கிடையாது என உறுதியுடன் மறுத்தார். பின்னர் ஊட்டியை கேட்டனர். ஊட்டி தமிழகத்தின் காஷ்மீர் என்று சொல்லிவிட்டார். அதை விட்டு கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டார் காமராஜர். தமிழக எல்லை பகுதிகளை வரையறுத்ததில் காமராஜரின் பங்கு மகத்தானது. அவரின் இந்த தைரியமும் வழிகாட்டுதலும் இல்லாவிட்டால் இன்று ஒரு குறுகிய பகுதியை தமிழகமாக வைத்து கொண்டிருப்போம். அதனால் அவரை மக்கள் எல்லை காத்த வள்ளல் என்று அழைத்தனர். நம்பிக்கைக்கும் நாணயத்திற்கும் காமராஜர் எப்பொழுதும் எடுத்துக்காட்டாய் விளங்கியுள்ளார். அவர் முதலமைச்சராக இருந்தபோது நடந்த இந்த சம்பவம் ஒரு உதாரணம். சென்னை பூவிருந்தவல்லி அருகே பார்வையற்றோர் பள்ளி ஒன்று நடந்து வந்தது. இதை நடத்தியது அறக்கட்டளை ஒன்று. அறக்கட்டளையை சார்ந்த அவர்கள் அப்பள்ளியை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டனர். அது பல ஏக்கர் பரப்பளவை கொண்டிருந்தது. அந்த இடம் அப்போதைய அமைச்சராய் இருந்த ஒருவரின் கண்ணில் பட்டது. பள்ளியை வேறு இடத்திற்கு மாற்றினால் அந்த இடத்தை வேறு காரியத்திற்கு பயன்படுத்தலாம், நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் என்று திட்டம் தீட்டினார். அடுத்தவரின் மனோபாவத்தை அறிவதில் காமராஜர் கெட்டிக்காரர். அவரின் நடவடிக்கையில் இதை அறிந்த காமராஜர் கொதித்து போய்விட்டார். உடனே அனைத்து நடவடிக்கைகளையும் தடுத்து நிறுத்தினார். அப்போது அவர் கூறியது, அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் நம்மிடம் நம்பிக்கை வைத்து கொடுத்து உள்ளார்கள். நம்மை நம்பி கொடுத்த இந்த பள்ளியை நடத்தாமல் விட்டால் நம்பிக்கை துரோகம் அல்லவா? அரசிடம் கொடுத்த அறக்கட்டளையை அரசே சரியாக நடத்தவில்லை என்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? அடுத்து வேறு யார் தான் அறக்கட்டளையை நிறுவ முன் வருவார்கள்? சாமர்த்தியமான பேச்சு நம்பிக்கையோ நாணயத்தையோ காப்பாற்றாது. எப்பொழுதும் நாணயமாக நடக்கணும். அப்போதுதான் மக்கள் நம்மை நம்புவார்கள் என்றார். நம்பிக்கையும் நாணயமும் எப்பொழுதும் தன் உயிர் மூச்சு என கொண்டார். பொது காரியங்கள் செய்ய யாரேனும் அறிவுரை கேட்டால் நல்லா செய்யுங்க, இதில் கட்சிக்காரங்க யாரையும் சேர்க்காதீங்க, நம்பிக்கை நாணயம் கெட்டுவிடும் என்பார். 1971ஆம் ஆண்டு காமராஜர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்போது தொடுவெட்டியில் மார்த்தாண்டம் கடைவீதி மார்க்கெட் பகுதியை அவ்வாறு கூறுவர். பொதுக்கூட்டம் எளிய முறையில் நடந்து கொண்டிருந்தது. தலைவர் பேசிக் கொண்டிருக்கையில் மழை தூர ஆரம்பித்து விட்டது. காமராஜர் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட்டத்தினரின் முக பாவனங்களை கவனிக்க தவறமாட்டார். அப்போது கூட்டத்தில் இரு பெண்மணிகள் கை குழந்தைகளை ஏந்தி மழையில் நின்று கொண்டே பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தனர். இதை பார்த்த காமராஜர் அவர்களை மேடைக்கு அருகே வருமாறு அழைத்தார். என்னம்மா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க என்றார். நட்டாளமுங்க. ஏமா, நட்டாளத்திலிருந்து மெனக்கட்டு மழையில் குழந்தைய தூக்கிட்டு வரணுமா? நான் தான் உங்க ஊருக்கும் வருவேனே என்றார். ஐயா, இன்னைக்கு வேலை இல்ல, விடுமுறை, அதான் தலைவரை பார்க்கலாம்னு வந்தோம் என்றனர். சரி, பார்த்தாச்சு இல்ல, மழை அதிகமா வருவதற்கு முன்னால ஊரை பார்த்து போங்க.
என்று கூறியதுடன் அருகில் உள்ள அவ்வூர் பிரமுகரிடம் இவர்களை உடனே பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைக்குமாறு கூறினார். மக்கள் நலனின் சிறிதும் தன்னலமற்ற அக்கறை கொண்ட மாசற்ற இந்த தலைவரைப் போல் இனி ஒருவர் பிறந்து வருவாரா என்று ஏங்க தோன்றுகிறது. 1953 பெருந்தலைவருக்கு மலாய் நாடு செல்லும் மாபெரும் வாய்ப்பு வந்தது. அந்த நாளில் மலாய் பிரிட்டிஷ் ஆதிக்க நாடாக இருந்தது. எனவே மலாய் நாட்டின் கமிஷனராக இருந்தவர் இங்கிலாந்தை சார்ந்த ஜெனரல் டெம்ப்ளர் ஆவார். தலைவர் காமராஜர் அவர்கள் மலாய் செல்வதற்கான ஏற்பாடுகளை கவனித்தது திரு வெங்கடராஜலு நாயுடு ஆவார். அவர்தான் நமது தலைவர் எப்படியாவது ஜெனரல் டெம்ப்ளருடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று விரும்பினார். டெம்ப்ளர் எப்பொழுதுமே ஆடம்பரத்தை பெரிதும் விரும்புபவர், தனக்கு இணையானவர்களை மட்டும் சந்திக்க விரும்புபவர். இங்கு இணையானவர் என்பது ஆடை அலங்காரத்தில் மட்டும்தான். இதை உணர்ந்த வெங்கடராஜுலு நாயுடு அவர்கள் காமராஜர் அவர்களுக்கு மலாயிலிருந்து ஒரு கடிதம் எழுதினார். கடிதத்தின் கருத்து இதுதான்: ஜெனரல் டெம்ப்ளர் கண்டிப்பானவர், ஆடை பாதி அலங்காரம் மீதி என்னும் குணம் உடையவர். எனவே தாங்கள் அவரை சந்திக்க வேண்டி இருப்பதால் தயவு செய்து ஒரு கோட் தைத்து கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்வதாக எழுதியிருந்தார். வெங்கடராஜுலுக்கு பயம். தலைவர் வந்ததும் ஜெனரல் டெம்ப்ளரை சந்திக்க செல்ல வேண்டும். காமராஜர் தனது வழக்கம்படி கைத்தறி ஆடைகளோடு வந்துவிடக் கூடாது என்று மனம் வருந்தினார். டெம்ப்ளர் சாதாரண உடைகளை உடுத்தி இருப்பவர்களை மிக சாதாரணமாகவே மதித்து வெளியில் அனுப்பிவிடுவார். எனவே வெங்கடராஜுலு நாயுடு மனம் வருந்தியதில் உண்மை இருக்கிறது. காமராஜர் வரும் விமானத்தை எதிர்பார்த்து கோலாலம்பூர் குதூகலித்தது. இந்திய தலைமகனை காண எங்கெங்கு பார்த்தாலும் தலைகள். வெங்கடராஜுலு சந்தேகப்பட்டது போலவே நடந்துவிட்டது. விமானத்தை விட்டு காமராஜர் எப்போது போலவே வேட்டி சட்டையுடன் வெளிவந்ததை கண்டு கண் கலங்கினார் அமைப்பாளர். எப்போதும் போல் சாதாரணமாக கதிர் வேட்டி சட்டை துண்டுடன் தலைவர் தன் தாயகத்து உடையை சுமந்து போய் உள்ளதை காட்டிக் கொண்டிருந்தார். அழைத்த வெங்கடராஜுலு அகம் நொந்தார். இனி தலைவர் பாடு கமிஷனர் பாடு என்று நினைத்தவாறு தலைவரை கமிஷனரிடம் அழைத்து போனார். எப்படியோ தலைவரை எதிர்பார்த்த ஜெனரல் எளிமையாக பார்த்ததும் அசந்து போனார். காமராஜரை வெறுக்கவில்லை, மாறாக தலைவரிடம் தனியே இருந்து பல மணி நேரம் பேசினார் ஜெனரல் டெம்ப்ளர் அவர்கள். பேசி முடித்து தலைவரை வழி அனுப்ப வந்தவர்களிடம் ஜெனரல் அவர்கள் காமராஜர் அவர்களின் ஏழ்மை மிகவும் பிடித்து போனது என்று கூறி ஏழ்மையை சிகரத்தில் ஏற்றினார். 1964ஆம் ஆண்டில் சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்ற போது வேட்டைக்காரன் வருவான், பார்த்து ஓட்டுகளை போடுங்க என்று காமராஜர் எம்ஜிஆரை குறித்து மக்களிடம் நகைச்சுவையாக கூறினார். அந்த கால அரசியலில் எதிர்ப்பு இருந்தது, அவமதிப்பு இல்லை. கருத்து வேறுபாடு இருந்தது, கண்ணியமும் இருந்தது. அரசியல் மாறினாலும் மரியாதை மாறவில்லை. இப்படியும் ஒருவர் ஆட்சி செய்திருக்கிறார் என்றால் அது நமக்கு கிடைத்த வரலாற்று பொக்கிஷம். காலம் கடந்தும் மதிப்பு குறையாதது. காலம் கடந்தும் அவர் புகழ் நிலைத்திருக்க போற்றுவோம் நம் மண்ணின் பெருமை மரியாதையுடன்.